குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கோல்டன் ரூல் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ இதில் நம்மளுக்கு இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த கோல்டன் ரூலானது எல்லா விதமான அக்கௌண்டிங்லேயும் நம்மளுக்கு பேசிக்கான ரூல்ஸ். இது இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு டபுள் என்ட்ரி அக்கௌண்ட்டையும் நம்மளால் ஃபாலோ பண்ணவே முடியாது. ஸோ அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 3 கேட்டகரி இருக்குது. பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இப்போ ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ரெண்டு கேட்டகரி வரும். ஸோ ஆல் டிரான்சாக்ஷன் ஹேவ் 2 sides. One is debit, another one is credit. ஸோ டெபிட் அப்படின்னு எடுத்துக்கணும். பர்சனல் அக்கௌண்ட் இஸ் debit the receiver and credit the giver. The real account means what comes in, debit what comes in, credit what goes out. And nominal account அப்படின்னு சொன்னால் debit all expenses and losses, credit all income and gains. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்சனல் அக்கௌண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எனி பர்சன், ஆல்சார் கணக்கு அப்படின்னு அதுக்கு தமிழில் பேர் உண்டு. எந்த ஒரு பர்சனையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனுடைய அக்கௌண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இட் இஸ் ரிலேட்டட் டு கிரெடிட் ஆர் எனி அதர் பேங்க், அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து நம்ம டெபிட் ஆர் கிரெடிட் பண்ண போகிறோம். டெபிட் அப்படின்னு சொன்னால் அவங்க ரிசீவராக இருந்தால் அவங்கள நம்ம டெபிட் பண்ணுவோம், அவங்களுடைய நேமை. அதே இது அவங்க கிவராக இருக்கிறாங்க, நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பர்சனாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ரவி அப்படின்னு சொன்னால் ரவி இஸ் த பிளேஸ் இஸ் கிவர். ஸோ ரவியை நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் ரியல் அக்கௌண்ட்னு சொத்து கணக்கு. எல்லா விதமான பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், ஆல் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு எங்கே வந்துடும், கேஷ் எல்லாமே நம்மளுக்கு ரியல் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது டெபிட் வாட் கம்ஸ் இன், எது உள்ளே வருதோ, அதாவது அஸ் அ ஃபேர்முக்குள்ளே கம்பெனிக்குள்ளே நம்மளுக்கு எந்த குட்ஸ் உள்ளே வருதோ, கேஷ் உள்ளே வந்தாலும் சரி, அசட் உள்ளே வந்தாலும் சரி, இன்கமிங் அப்படின்னு சொல்கிறத நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம். அதே இது கேஷோ அசட்டோ எதையாவது நம்ம வந்து வெளியில் கொண்டு போகிறோம் ஃப்ரம் த ஃபேர்ம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். ஸோ அதனால தான் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கேஷ் ரிசீவ்டு ஃபார் கமிஷன் ரிசீவ்டு ஃபார் கேஷ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமிஷன் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஒன் இன்கம். பட் நம்மளுக்கு எது ஒரிஜினலாக உள்ளே வருது அப்படின்னு கேட்டால் கேஷ் தான் உள்ளே வருது. ஸோ கேஷ் இஸ் டெபிட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது வந்து நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா இதுக்கு தமிழில் பேர் வந்து பெயரளவு கணக்கு. ஜஸ்ட் இது பெயரளவு மட்டுமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமே தவிர இது நம்மளால் கண்கொண்டு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம் பெயரளவு கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த பெயரளவு கணக்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டால் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் நம்ம டெபிட் பண்ணுவோம். ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் நம்ம என்ன செய்வோம், கிரெடிட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் பெய்டு, சேலரி பெய்டு அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ எல்லாமே நம்மளுக்கு என்னது, டெபிட்டில் வந்துடும். ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார், சேலரி அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சேம் கமிஷன் ரிசீவ்.